ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கன்னி ராசி ஜென்ஸ். கன்னி ராசி ஆண்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன, நம்ம வீட்டுல ஒரு கன்னி ராசி ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் குழந்தைங்க இருந்தாலும் எப்படி நம்ம அவங்கள டீல் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா கன்னி காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு. எதிரிகள், எதிரி, மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டடா ஒரு பார்க்கக்கூடிய ராசி தான் கன்னி அப்படின்னு சொல்லலாம். புதன் உச்சமடையக்கூடிய ராசி. புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றத கன்னி ராசி ஆண்கள் வந்து பாருங்க, அழகா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அப்படின்றத விட ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இயற்கையாவே இருக்கும். பலர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, நார்மலா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள பார்த்தா நம்ம வந்து அட்ராக்ட் ஆகும், திரும்பி பார்ப்போம். ஒரு கன்னிராசி ஜென் இருக்காங்க, அவங்கள நம்மள கிராஸ் பண்றாங்கன்னா பார்த்தா நம்ம திரும்பி பார்ப்போம். அந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்றது புதனுக்கு உண்டு. புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால கன்னிக்கும் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாருங்க, ஆதிக்கம் பெற ராசி கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் உண்டு, அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு. அது வந்து துலாமா இருக்கலாம், அதே மாதிரி ரிஷபமா இருக்கலாம். இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம திரும்பி பார்ப்போம். புரியுதுங்களா? ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சில்லுன்னு, ஒரு பிளசண்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். இவங்க வந்து பாருங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்லாம். அதீத புத்திசாலிகள். புதன் அப்படின்னாலே கிரியேட்டிவிட்டி, கிளவர்னஸ், இன்டெலிஜென்ஸ், ஷார்ப்னஸ். புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அதீத புத்திசாலிகள். இவங்களுக்கு வந்து பாருங்க எப்பயுமே லைஃப்ல ஒரு சேலஞ்ச் வேணும். அந்த சேலஞ்ச் இருந்தாதான் இவங்க இன்பில்ட்டா இருக்க எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும். வெளியே வந்து சூப்பர் டூப்பரா ஹிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஹனுமன் மாதிரி சொல்லிக்கலாம். ஹனுமனோட பலமே அவனுக்கு தெரியாதான். ஒரு முறை ஜாம்பவான் சொன்னானா, உனக்கு இந்த சமுத்திரத்தை தாண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எகிரினா நீ சமுத்திரத்தை தாண்டிடுவ, அந்த அளவுக்கு உனக்கு திறமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிறு வயசு கதையை சொன்ன பின்னாடிதான் ஹனுமனோட பலமே தெரிய வந்துச்சா. அந்த மாதிரிதான் கன்னிராசி அன்பர்கள் இன்பில்ட்டாவே அவங்களுக்கு பெரிய எனர்ஜி அப்படின்றது இருக்கு, பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய திறமை அப்படின்றது இருக்கு, கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இன்பில்ட்டாவே இருக்கு. எல்லா ஃபீல்டுலயும் இருப்பாங்க கன்னி. ஓகேங்களா? பெருசா பேச மாட்டாங்க. என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு அப்படின்னா அவங்க பெரிய லெவல்ல ஷைன் ஆவாங்க. அப்ப சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கன்னிக்கு வேணும். சவால்கள் அப்படின்றது கன்னிக்கு வேணும். எதிர்ப்பு அப்படின்றது கன்னிக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் உங்களோட வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சேலஞ்சஸ் வரும்போது அவங்களோட ஃபுல் ஃபிளட்ஜ் திறமை வெளியே வரும். இவங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க, சிபிசிஐடியா இருப்பாங்க, மீடியால இருப்பாங்க, சாஃப்ட்வேர்ல இருப்பாங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இருப்பாங்க. இவங்க வந்து பாருங்க, கன்னி பெரிய லெவல்ல பேசாது. மிதுனம் புதன் ஆதிக்கும், கன்னி புதன் உச்சம். மிதுனம் நிறைய பேசும், கன்னி பெருசா பேசாது. ஆனா என்னன்னா நல்லா அப்சர்வ் பண்ணும். நாலே வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கலைகளும் ஒரு சமையல் கலையானா இருக்கட்டும், பேச்சு, நான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வேணும். ஒரு என்ன சொல்றது, மைண்ட் செட். இப்ப நிறைய நம்ம வந்து பாருங்க, இந்த மாஸ்டர் செஃப்ஸ், நிறைய செஃப்ஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் செஃப்ல கலந்துக்கிறவங்க, இந்த சமையல் போட்டியில கலந்துக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிறைய செஃப்ஸ், இவங்களாம் கூட கண்ணி இருப்பாங்க. எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வித்த தெரிஞ்சவங்க, வித்தக்காரங்க அப்படின்னு. அதே மாதிரி கண்ணிக்கு நல்ல டாக்டிக்ஸ் உண்டு, சரியான டாக்டிக்ஸ் உண்டு கண்ணிக்கு. ஆஹ் எந்த ஒரு விஷயத்த எப்படி பண்ணா அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அப்படின்றது கரெக்டா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட சைல்ட்ஹுட் வந்து பாருங்க, நல்ல சேட்டையா, நல்ல ஜாலியா, மத்தவங்க குழந்தைங்க எப்படி வளர்றாங்களோ அதே மாதிரிதான் வந்து இவங்களோட இதுவும் வரும். அடிச்சா கூட இப்ப பேரண்ட்ஸ் வந்து பசங்க தப்பு செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணுதுங்கன்னு பசங்க போட்டு பசங்களை அம்மா வந்து இப்போ ஒரு கன்னிராசி பையன் இருக்கான், குழந்தை வந்து பாருங்க, ஒரு 8 வயசு குழந்தை, அது ரொம்ப சேட்டை பண்ணுது, ரொம்ப துருன்னு இருக்கு, ரொம்ப வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, சேட்டை பண்ணாதுன்னு பட்டு பட்டுன்னு அடிச்சாங்கன்னா கூட அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பையன் ஒரு ஸ்கூல் போறான், ஒரு 7th 8th படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, கண்ணிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா செலக்டிவா ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்குதுன்னா அவனுக்கும் பிடிக்கணும், அப்படிப்பட்ட பையனை செலக்ட் பண்ணுவேன். எனக்கு வேணாம்னா அவனுக்கும் வேணாம், அவனுக்கும் வந்து அது பிடிக்க கூடாது. அந்த மாதிரி என்னோட எண்ணங்களோட, என்னோட புத்திசாலித்தனத்தினோட அவன் வந்து அவனோட மைண்ட் வந்து சிங்க் ஆகணும். அப்படிப்பட்ட பையனை தான் நான் ஃப்ரெண்டா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, ஜோவியலா எல்லார் கூடயும் பழகுவாங்க, சோசியல் லைஃப் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து பாருங்க, பெருசா வந்து எனிமிட்டி அப்படின்றது யாருக்கிட்டயும் வச்சுக்க மாட்டாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் உங்க கூட பகச்சிக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க கன்னி. ஓகேங்களா? கன்னி, ரிஷபம் எல்லாம் யாரு கூடயும் பகச்சிக்காது. கன்னி பிடிக்கலன்னா ஒதுங்கிடும், ரிஷபம் பிடிக்கலனாலும் காலில் விழும். இது ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிள் நம்ம டீல் பண்றோம் அப்படின்னா கன்னி 100 ஆங்கிள் டீல் பண்ணும். புதன்
புதன் ஆதிக்கம் அப்படின்னால பல ஆங்கிள் ட்ரை பண்ணுவாங்க. மிதுனமும் அதே மாதிரி தான். ஒரு விஷயத்த 100 ஆங்கிள் திங்க் பண்ணுவாங்க, 100 ஆங்கிள் செய்வாங்க. கன்னி அவங்களே திங்க் பண்ணுவாங்க. மிதுனம் அவங்க திங்க் பண்றதோட கூட மத்தவங்க அறிவையும் சேர்த்து எடுத்துப்பாங்க. மத்தவங்களையும் திங்க் பண்ண வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அந்த நாலேஜும் சேர்த்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புதனாவே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்வேஸ் அலர்ட், எப்பயுமே அலர்ட்டா இருப்பாங்க. நிறைய தாட்ஸ் ஓடும். நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள ஒருத்தவங்க கன்னி அப்படின்னு சொல்லலாம். டேக்ட்ஃபுல். சரி, இவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க கன்னி லவ் பண்ணுவாங்களா? பெரும்பாலும் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்றது பொண்ணு எப்படி பார்த்து இவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணு நல்ல புத்திசாலியா இருக்கும். என்னோட அறிவும் அந்த பொண்ணுனோட அறிவும் மேட்ச் ஆகணும். ஒன்னும் இல்ல, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஒரு ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு போயிருக்கா. அங்க ஒரு பொண்ணு பாக்குறான், எக்ஸலண்டா ஸ்பீச் கொடுக்குது. அந்த பொண்ணை பிடிக்கும். ஏன்னா அந்த பொண்ணனோட அறிவு, அந்த பொண்ணனோட டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அது பிடிக்கும். அப்படி பார்த்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணை இவங்கள லவ் பண்ண வைக்கணும். என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். இவங்களோட அறிவு, இவங்களோட டேலண்ட்டை வெளிக்காமிச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்க அட்ராக்டிவா இருப்பாங்க, வசீகரமா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க, டேலண்டடா இருப்பாங்க. ரொம்ப கச்ச கச்சன்னு பேச மாட்டாங்க, டிக்னிட்டியா இருப்பாங்க. ஆஹ் கன்னி அப்படின்னாலே மேக்சிமம் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இன்பில்ட்டா ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். இன்பில்ட்டா ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டர் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வந்து அட்ராக்ட் ஆயிடும் தானே, இல்ல எந்த வித டவுட்டும் இல்லை இல்லைங்களா? பெரும்பாலும் கன்னி லவ் பண்ணும்போது மேஷமும் விருச்சிகமும் லவ் பண்ணா அந்த லவ் வந்து சக்சஸ் ஆகிறது இல்லைங்க. அந்த லவ் வந்து பெரும்பாலும் ஃபெயிலியரா போயிடுது. அதுக்கும் மேல வாழறவங்களும் இருக்காங்க. சரி, லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்களா? லவ் பண்ண பொண்ணையே பெரும்பாலும் லவ் பண்ண பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடியே விட்டு கொடுத்து வாழறது. உனக்கு என்ன வேணும்? உனக்கு லைஃப்ல நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியா சாதி, படிக்கணும்னு நினைக்கிறியா படி, நீ வந்து நல்ல மாடர்னா ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறியா போட்டுக்கோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கன்னி. கன்னி வந்து பாருங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. புதன்கே அந்த கேரக்டர் உண்டு, புதுமையை ஏத்துக்கணும். நம்ம வந்து புதுமையை வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ப்ராட் மைண்டட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொறுத்து போவாங்க. பெருசா வந்து சண்டை போடுறது, அமக்கலம் பண்றது அதெல்லாம் கிடையாது கன்னிக்கிட்ட. சரி, இவங்களோட ஹைலைட்டிங் கேரக்டர் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் டீலிங். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வேற 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 ஆங்கிள் யோசிச்சு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி அப்படி வச்சு அதை டீல் பண்ணிடுவாங்க. 10 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு இப்பயே யோசிக்கூடியவங்க. ஆல்வேஸ் அலர்ட்டான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் இவங்க வந்து பாருங்க, அவங்களோட பார்ட்னர்ஸோட விருப்பங்கள் என்ன, அதை வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணிடுவாங்க. இவங்க மேட்ச் ஆகிப்பாங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லும் பண்ணிடுவாங்க. என்ன, சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு அவங்க செய்யறது சுத்தமா வந்து, இப்போ ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிறைய இவங்களுக்கு பிடிக்காத நிறைய கேட்கறாங்க அப்படின்னும் போது அவங்களை எப்படி இவங்க பிடிக்கிறதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம், தனி குடுத்தனம் போகணும். உதாரணத்துக்கு சொல்றேன், தனி குடுத்தனம் போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தனி குடுத்தல என்னென்ன மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு அழகா மண்டையில நச்சு நடிக்கிற மாதிரி புரிய வைப்பாங்க. அதை டைரக்டா சொல்லி புரிய வைக்க மாட்டாங்க. இந்த எதிர் வீட்டுக்காரனை பாரு, பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, அந்த மாதிரி ஒரு படத்தை கூட்டின்னு போறது இன்டைரக்டா சொல்லி புரிய வைப்பாங்க. அதுதான் இவங்களோட சாதுரியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாக்டிக்ஸ் இயற்கையா உண்டு. அந்த பொண்ணே சொல்லிடணும், ஒய்ஃபே சொல்லணும், ஐயோ தண்ணி கொடுத்தலாம் வேண்டாங்க, தெரியாம நான் தண்ணி கொடுத்துன்னு கேட்டேன். ஆனா தண்ணி கொடுத்துல இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா இப்ப மாமனாரும் சம்பாதிக்கிறாங்க, மாமியாரும் சம்பாதிக்கிறாங்க. முதல்ல காசு நிறைய செலவாகுது. அந்த பொண்ணனோட வீக்னஸ் இவங்களுக்கு தெரியும். ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப்னோட என்ன வீக்னஸ், அந்த வீக்னஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள தம் வழி கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒரு சாதுரியமும் கண்ணிக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பெரும்பாலும் லைஃப் வந்து பாருங்க, மேரேஜ் லைஃப் வந்து ப்ராப்ளம் நோக்கி போறது இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் சுய ஜாதகத்துல காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, களத்திரஸ்தானத்துல ராகு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்துல, அதுக்கும் மேல அந்த சனி பாக்குறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு, பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரது உண்டுங்க. அதுக்கும் மேல சுய ஜாதகத்தை பொறுத்து அவங்களோட ருணரோக சத்ருஸ்தானத்தை பொறுத்து நோய்கள் வரும். சரி, இப்ப இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட் இதெல்லாம் ஃபேவரபிளா இருக்கும். இவங்களுக்கு ஒரு லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னா ப்ளூ, கிரீன் ஆல் டைப் ஆஃப் கிரீன், லைட் கிரீன், பேரட் கிரீன், டார்க் கிரீன், இந்த ஆல்கி கிரீன், இந்த மாதிரி கிரீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா செட் ஆகும். கிரே இதெல்லாம் செட் ஆகும். கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸலண்டான ஒரு டாக்ட்ஃபுல்லான
நல்ல பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பாருங்க, இது கன்னிராசி ஜென்னும் பார்க்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் வந்து கன்னிராசியா இருக்கலாம், அவங்களோட ஒய்ஃபும் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குங்க. ஆனா எங்க ஹஸ்பண்டை என்னால வந்து பெருசா புரிஞ்சுக்க முடியல, அவர் கூட ஹாப்பியா வாழ முடியல, அவரை வந்து பெருசா எங்களுக்கு டீல் பண்ண தெரியலன்னா ரொம்ப சிம்பிளுங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அறிவு எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நீங்க அவங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. சுய ஜாதகத்தை பார்த்து அவங்களோட கலத்திர ஸ்தானத்துல என்ன பாவம், என்ன கிரகாஸ் இருக்கு, உங்களோட கலத்திர ஸ்தானத்துல என்ன கிரகா இருக்கு, அவங்களை எப்படி பசிஃபை பண்ணலாம். கிரகங்களை நம்ம சைக்கலாஜிக்கலும் பசிஃபை பண்ண முடியுங்க, ஸ்பிரிச்சுவலியும் பசிஃபை பண்ண முடியும். சைக்கலாஜிக்கலி அவங்களை அமைதிப்படுத்துறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. கண்ணினா இப்படிதான் அமைதிப்படுத்தும். கண்ணினா ஒண்ணும் இல்ல, அவங்க சொல்றதை கேட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கின்னு செய்யற மாதிரி செஞ்சு அதுல இருக்க நெகட்டிவிட்டி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? இன்னொன்னு, அவங்க கிட்ட ரொம்ப கச்ச 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 கச்சன்னு பேசாதீங்க, அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணாதீங்க, இதெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி அப்படின்னாலும் ஜாதகத்துல இருக்க கிரகங்களை பொறுத்து ஸ்பிரிச்சுவலி நம்மளால டீல் பண்ணிக்க முடியும். ஆஹ் ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்குமே சாத்தியம்தான். இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம அவங்கள புரிஞ்சுக்கினாலும் சரி, மனோதத்துவ ரீதியா, அதே மாதிரி கிரகங்களை அமைதிப்படுத்துறதும் ஆன்மீக ரீதியா முடியும். வாழ்த்துக்கள்.